போல இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது உண்மையிலேயே ஒரு மன நெகிழ்ச்சியை, அதே நேரத்தில் பார்க்கக்கூடிய நமக்கெல்லாம் பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த போட்டிகளுடைய இது இருந்தது, காட்சிகள் இருந்தது என்றால் அது மிகையாக. ஒருபுறம் மாணவியர்கள்லாம் கம்பத்தில் ஏறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பால்குடி மறந்துட்டு வந்த பச்சை பிள்ளைகள் தான் அதுகளும் கட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. இதை அனைத்தையும் பார்க்கையில உண்மையிலேயே மெய் சிரிக்க வைத்து விட்டது. நம்மளுடைய சர்க்கஸ் போன்ற நிகழ்ச்சிகள்ல தான் இது போன்ற சாகச நிகழ்ச்சிகளை காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாகச நிகழ்ச்சிகளை, வீரம் நிறைந்த அந்த காட்சிகளை எல்லாம் இங்கே நம்முடைய சிறுவர்கள், மழலையர் முதல் பெரிய சிறுவர்கள் நடுத்தர வயதினரை உடையவர்கள்லாம் காட்டுகின்ற அந்த காட்சியை காணப்பட்டது உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ஒரு உத்தியோகத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் அது குறிப்பாக இப்படி உங்களையெல்லாம் இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்டை தெரிவிக்க வேண்டும். தமிழர்களுடைய வீர விளையாட்டுன்னா பல்வேறு விளையாட்டுகள், அந்த பல்வேறு விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று என்று சொன்னால் அதை பற்றிய பெருமைகளை, அருமையை நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலமாகத்தான் அறிய முடிந்தது. காரணம், இந்த விளையாட்டு இன்று நேற்றல்ல, 12ஆம் நூற்றாண்டுகளில் இந்த விளையாட்டாக, அப்பொழுது இருந்த விளையாட்டாக இதை சொல்லுகிறார்கள். ஆக 12ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த விளையாட்டு வீர விளையாட்டாக இருந்தது. படிப்படியாக மங்கி இது அஸ்தமனமானதை போல ஒரு நிலையில இருந்தது. பிறகு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இதிலே ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் பலர் முயற்சி எடுத்து இதற்கு மீண்டும் புத்துயிர் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் இந்த விளையாட்டு, மல்லர் கம்பம் என்ற அந்த விளையாட்டு, வீர விளையாட்டு 17 மாவட்டங்களில் தான் இதுவரைக்கும் பரவி இருக்கு. அது இன்னும் 38 மாவட்டங்களுக்கும் செல்ல வேண்டும். அப்படி கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பை மல்லர் கம்பத்தினுடைய நிர்வாகிகள் அந்த பணியை சிறப்பாக செய்திட வேண்டும். தேவைப்பட்டால் அரசின் சார்பில், குறிப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் சார்பிலும் உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஓராண்டு காலத்தில் இது நம்முடைய மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அங்காங்கு இந்த பயிற்சிகள் முறையாக வழங்கப்படுகிறது என்ற செய்தி நமக்கு வர வேண்டும் என்றும், அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றும், உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களோடு இணைந்து நாங்களும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 40 ஆண்டுகளில் தொடங்கி 17 மாவட்டங்களில் நம்முடைய மாநிலத்தில் இந்த விளையாட்டு இருப்பது மட்டுமல்லாமல், நம்முடைய மாநிலத்தை கடந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களிலும் இந்த மல்லர் கம்ப விளையாட்டுகள் இப்பொழுது விசுரூபம் எடுத்து வளர தொடங்கி இருக்கிறது என்பதும் நமக்கான மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. குறிப்பாக இதே மாதிரிதான் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, எழுச்சியை இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல. நம்முடைய சிலம்ப போட்டி கூட, சிலம்ப வித்தைகள் கூட நீங்க பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக இருந்து போய் கிடந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த சிலம்பம் என்பது தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்பட்ட அந்த விளையாட்டு தொய்வடைந்த நிலையில கடந்த 10 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட பெரும் முயற்சியின் காரணமாக இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சிறிய கிராமங்கள், குக்கிராமங்கள்ல கூட 10 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர் அந்த பயிற்சியை பெறக்கூடிய காட்சியை நாம் காண முடிகிறது. அதை போன்ற ஒரு விஸ்ரூபம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மல்லர் கம்ப விளையாட்டுக்கும் நிச்சயமாக வீர விளையாட்டிற்கும் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய சிறுவர்கள், நடுவயதினர், இவர்களுடைய ஆர்வம் மிகுதியாக இருக்கிறது. இந்த ஆர்வத்தை கொண்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை இந்த விளையாட்டின் மீது, வீர விளையாட்டின் மீது ஏற்படுத்த முடியும். குறிப்பாக மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய
கவனத்திற்கும் இந்த போட்டியினுடைய சிறப்புகளை, விளையாட்டினுடைய சிறப்பை எடுத்துச் செல்வோம் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக மாநிலத்தில் 17 மாவட்டங்கள், அதே போல தேசிய அளவில் நம்முடைய நாட்டில் ஒரு 5-6 மாநிலங்களில் இந்த விளையாட்டு இருப்பது மட்டுமல்ல, உலக அளவிலும் பல்வேறு நாடுகள், ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நேபாளம், ஜெர்மனி, தாய்லாந்து போன்ற பிற நாடுகளிலும் இந்த விளையாட்டு இப்பொழுது வெகுவாக வளர்ந்து பரவி வருகிறது என்பதையும் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு வானத்துக்கு போய் சந்திரமண்டலத்துக்கு போனாலும் கூட அதற்கும் நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அதற்கான தத்துவங்களை எல்லாம் அடித்து தந்திருக்கிறார்கள். அதை போல விளையாட்டுகள், பல விளையாட்டுகள் இருந்தாலும் அந்த விளையாட்டுகளுடைய பிறப்பிடமாக பண்டை தமிழகம் இருந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதிலும் குறிப்பாக இது போன்ற வீர விளையாட்டுகள் உடலுக்கு வலுவை தருகின்ற, உள்ளத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகின்ற, இது விளையாட்டு என்பது விளையாட்டோடு போய்விட்டு விடாமல் இந்த விளையாட்டை பயிற்சியை பெறுவதன் மூலமாக அனைவரும் ஒரு ஆரோக்கியமான உடல் வளத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த விளையாட்டுகளை காணுகின்ற நேரத்தில் நாங்கள் உணர முடிந்தது. உடலின் அத்தனை உறுப்புகளும் இதன் மூலமாக பயிற்சி பெற்று வலுப்பெறுகிறது என்பதில் மாறுபட்ட கருத்தல்ல. இந்த விளையாட்டு என்பது நீங்கள் பெறுகின்ற, இதன் மூலமாக பெறுகின்ற பயிற்சி என்பது எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எதிர்கால நீங்கள் பணிகளில் சேரக்கூடிய அளவுக்கான ஒரு வாய்ப்பையெல்லாம் இந்த விளையாட்டுகள் பெற்றுத்தரும். குறிப்பாக இந்த விளையாட்டின் மூலமாக நீங்கள் பெறுகின்ற பயிற்சிகள் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு விளையாடணும், பொழுதுபோக்கணும் என்று இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைப்பதற்கான, வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு விளையாட்டாகவும் இது இருக்கும் என்பதில் மாறுபட்ட கருத்தல்ல. குறிப்பாக காவல்துறை, இராணுவம், அதே போல நம்முடைய நாட்டின் முப்படைகள்ல ஏதாவது ஒரு படைகள்ல வாய்ப்புகளை பெறுவது போன்றவற்றுக்கெல்லாம் இது போன்ற வீர விளையாட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் இன்றைக்கு இங்கே எவ்வளவு நம்முடைய மாவட்ட, சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையில 70 பேர் தான் இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது. இந்த 70 அடுத்த ஆண்டு 10 மடங்கு உயர்ந்து 200 நபர்களாக உருவாக வேண்டும், உயர வேண்டும். அதற்கான ஒத்துழைப்புகளை நானும் அதை போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும், ஏன் எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்லி, இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களுடைய மெய் சிலிக்க வைக்கின்ற காட்சிகளால் எங்களை மலைக்க செய்த அருமை செல்வங்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுதலை குறித்தாக்கி, உங்களை உருவாக்கிய பயிற்சியாளர்கள், உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை, பாராட்டுதலை குறித்தாக்கி, மன்னர் கம்பம் நம்முடைய மாவட்ட அமைப்பிலான அமைப்பை வலுப்படுத்துவதற்கும், மாநில அளவிலான இந்த மன்னர் கம்ப அமைப்பு வலுப்பெறுவதற்கும் தேவையான அத்தனை உதவிகளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், பங்கேற்றிருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருக்கும், வீராங்கனைகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.